ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த 2023 வந்து எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து பிஎன்எல் ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம் இந்த இயருக்கு. ஸோ இது தாங்க நான் வந்து காட்ட போகிற கடைசியான பிஎன்எல் ரிப்போர்ட். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து ரெகுலராலாம் காட்ட போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கெலாம் போதுமான அளவுக்கு ரொம்ப நல்லவனாக இருந்தாச்சு, டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருந்தாச்சு. அதனால் இனியும் நான் வந்து உங்ககிட்ட காட்டணும்னு எனக்கு வந்து அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, சில பல பர்சனலான ரீசன்ஸ்னால. அதுக்காண்டி நான் வந்து லாஸ் வர்றதெல்லாம் மறைச்சிட்டு சும்மா ப்ராஃபிட் வர்றதெல்லாம் மட்டும் போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் மற்றவங்க மாதிரிலாம் ஸ்கேம்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஏதாவது பெரிய லாஸோ பெரிய ப்ராஃபிட்டோ எது பண்ணாலும் நான் வந்து கண்டிப்பாக காட்டுவேன். கடைசி வர பிஎன்எல்லை வந்து ரெகுலராக போடுவேன். என்றைக்காவது ஒரு நாள் போடாமல் விட்டேன்னா நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வாங்கின ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். அதனால் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் எப்போவுமே ரெகுலராக நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து ரெகுலராக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. உங்ககிட்டயும் நான் வந்து கம்ப்ளீட்டாலாம் மறைக்க போகிறதில்ல. 3 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸ், இல்லாட்டி இயர்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து காட்டுவேன். இந்த டிசம்பர் மாதம் வந்து ரொம்ப சுமாராக தாங்க போச்சு. நான் வந்து பெருசாக ட்ரேடே பண்ணலை. ஒரு 20 to 30 lakhs வந்து மேக்ஸிமம் வந்து கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக தான் இருக்கும். எப்படியோ ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் டீசெண்டாக வந்துருந்துச்சு. ஸோ ஒரு 1.5 lakhs to ஒரு 1.7 lakhs வரை வந்துருந்துச்சு. அதுவும் மொத்தமாக போயிடுச்சு. ஐஆர்சிடிசி ஒரே இதுலேயே 70K வந்து ஈஸியாக போயிடுச்சு அன்றைக்கி ஒரு இஷ்யூனால. அதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதனாலேயே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. மொத்தமாக ஒரே ட்ரேடில் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமும் சில லாஸ்லாம் வந்துச்சு. ஸோ கடைசியாக ஒரு 57,000 பக்கம் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. 57.5K வந்து வந்திருக்கு. 89,000 வந்து மொத்தமாக வந்திருக்கு. ஆனால் 31,000 வந்து சார்ஜஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மந்த் வந்து இன்ட்ராடே வந்து நிறைய பண்ணல தான், ஆனாலும் ரொம்ப ஹியூஜாக வந்து சார்ஜஸ் வந்திருக்கு. ஏன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் இந்த டைம் நிறைய சார்ஜஸ். ஏன்னா ஏகப்பட்ட ஸ்டாக் ஆப்ஷனில் டிஃப்ரெண்ட்டாக நிறைய லெக்ஸ்லாம் போட்டிருந்தேன். ஏன்னா ஒரு 2 legged ஸ்ட்ராட்டஜி மாதிரி யூஸ் பண்ணாமல் பல லெக் யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டிருந்தேன். அதுக்கு மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் நிறைய பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நிறைய லெக்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கூட சேர்ந்து ஃப்யூச்சர்ஸும் ஏகப்பட்டது நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்யூச்சர்ஸ்னால தான் ரொம்ப பெரிய சார்ஜ் வந்து வந்திருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், டிரான்சாக்ஷன் டேக்ஸ் இருக்குல்ல, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து பாருங்கள், அதுவே 6,000 ரூபா பக்கம் வந்திருக்கு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸும் நிறைய வந்திருக்கு. அதனால் மெயின் கல்ப்ரிட் வந்து ஃப்யூச்சர்ஸ் தான் இந்த டைம் சார்ஜஸ் வந்து நிறைய வந்ததுக்கு. மற்றபடி கடைசியாக 1-2 மாதமாக ஒரு 17K to 20K பக்கம் தான் சார்ஜஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மந்த் வந்து 10K பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்குது, கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனாலும் பரவாயில்லைங்க. கடைசி இந்த மந்த் வந்து லாஸ்ட்டில் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஆனாலும் அப்புறம் எப்படியோ தப்பிச்சு ஒரு 57,000 ரூபா வந்து எடுத்திருக்கோம். நம்ம யூஸ் பண்ண கேபிட்டலுக்கு இது ஓகேங்க, நாட் பேட். ஒரு 2 to 3% வந்து வந்திருக்கு. ஆனாலும் நான் நிறைய கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணாமல் வைக்கிறது தான் எனக்கு இப்போ ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. இன்னும் ஒரு 1 month தாங்க பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஸோ என்னால் என் கேபிட்டலை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ண முடியலன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு 10 lakhs வந்து திருப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம தேவையில்லாமல் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கட்டிகிட்டு இருக்கோம். நம்ம அதை யூஸும் பண்ணாமல் சும்மா வச்சுருந்தோன்னா எனக்கு தான் வேஸ்ட்டு. அதனால் ஜான்வரி மந்த் வந்து எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நான் வந்து அவன்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுறதா வேணாமான்னு டிசைட் பண்ணலான் இருக்கேன். ஒரு 90% வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். கேபிட்டலை குறைச்சாதான் நம்மளும் கொஞ்சம் பேர்டன் வந்து கம்மியாகும். இது வந்து மந்த்லி பிஎன்எல்ங்க. நான் வந்து இயர்லி பிஎன்எல் வந்து காட்டுறேன். ஸோ ஜான்வரி 1லேருந்து எடுக்கிறேன். ஜான்வரி 1 வந்து சண்டே, ஜான்வரி 2லேருந்து எடுக்கிறேன். ஸோ டிசம்பர் 29th வரை 23 லட்சம் வந்து எடுத்திருக்கோம். அதில் 3 லட்சம் வந்து நம்ம வந்து சார்ஜஸே போயிருக்கு. ஸோ 20 lakhs வந்து ஃபைனலி வந்திருக்குங்க. நம்ம யூஸ் பண்ண கேபிட்டல் வந்து இந்த மொத்த இயருக்கும் நம்ம வந்து ஆவரேஜ் வந்து பண்ணி பார்த்தா ஒரு 55 to 60 ஆர் மேக்ஸிமம் 65 lakhs வந்து இருக்கலாம். ஆனாலும் நம்ம வந்து கேபிட்டல் வந்து இன்னும் கொஞ்சம் கூடவே போட்டு நான் வந்து கால்குலேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ எல்லாரும் கேபிட்டலை எல்லோரும் மறைக்க தான் செய்வாங்க, அதுவும் ரொம்ப கம்மியாக தான் சொல்லுவானுங்க. இன்றைக்கி கூட நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்கேமரை பற்றி ஒரு ப்ரூஃப் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ ஹெவியான கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணி வெறும் 50,000 தான் கேபிட்டல்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது வந்து டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சனா நான் வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். நான் வந்து ஆவரேஜாக 60 பக்கம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனாலும் 70 lakhs
லேக்ஸ்னு வந்து போடுறேன். ஸோ ஏன்னா உள்ள ஒரு 75 to 80 lakhs பக்கம் வந்து கேபிட்டல் இருக்குது. ஆனால் நான் அதெல்லாம் முழுசாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால் நான் ஒரு 70 lakhsன்னு போடுறேன். 70 lakhsன்னு ஆவரேஜாக போட்டால் கூட 20 lakhsனால் ஒரு 28.5% சம்திங் வந்து வருது. ஸோ நம்மளோட இயர்லி டார்கெட் வந்து எவ்வளோன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மந்த்லி 2 to 3னா இயர்லி வந்து 24 to 36 வந்து எது வந்தாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான். இதில் வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு நம்ம டார்கெட்டை 28.5னா. ஸோ இது வந்து பிரச்சனை இல்லை, நம்மளோட டார்கெட் மீட் பண்ணியாச்சு. ஆனாலும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இதை விட இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டி வந்து இருக்குது. ஆனாலும் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு பெருசாக ரிஸ்க் எடுக்க முடியாததுனால ரொம்ப கன்சர்வேட்டிவாக பண்ண வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, இவ்வளோ கன்சர்வேட்டிவாக பண்ணியும் நம்ம வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஆனால் கண்டிப்பாக இனி வர காலத்தில் ரிஸ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். இப்போ உடனே இல்லைங்க, ஒரு 6 months to 1 yearக்குள்ளே என்னோடய ரிஸ்க்கை வந்து கொஞ்சம் கூட்ட போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 monthsக்கு ரிஸ்க் ஆஸ் யூஷுவல் கம்மியாக தான் வைக்க போகிறேன். அதுவும் இன்ட்ராடேவோட ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் இன்னும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். அதுவும் இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த புல் ரன் வந்து கொஞ்சம் நல்லா போச்சுன்னா சூப்பராக கேபிட்டலைஸ் வந்து பண்ணலாம் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்லாம் யூஸ் பண்ணால். நிறைய பேர் வந்து நம்ம கோர்ஸ்க்காக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சார் எங்ககிட்டலாம் மார்ஜின்லாம் பெருசாக இல்லை, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ண முடியாது, நீங்கள் பண்ணுற மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அப்புறம் அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எங்களால் பண்ண முடியாது, ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து நான் இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அப்புறம் இந்த ஆப்ஷன் செல்லிங் இதெல்லாம் பற்றி தான் கோர்ஸ் எடுக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் லட்சக்கணக்கில் மார்ஜின் வந்து தேவையோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. நான் வந்து இந்த ஆப்ஷன் செல்லிங் பற்றியோ பையிங் பற்றியோ கோர்ஸ் வந்து இல்லைங்க. ஸோ இது வந்து 2 பேருக்குமான கோர்ஸ் தான். அதுவும் இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் நான் வந்து ஒன்றுமே கவர் பண்ணல கோர்ஸில். ஸ்விங் ட்ரேட் அப்புறம் ஸ்டாக்ஸுக்கெலாம் கொஞ்சம் விஷயம் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஆனால் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் நான் வந்து பெருசாக பேசலை. ஸோ நான் வந்து சொல்லி கொடுக்கறது வந்து மெயினாக இன்ட்ராடேக்கு தாங்க. மெயினாக மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தாங்க நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. எல்லாரும் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புதுசாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷன் பையிங் வச்சும் பண்ணலாம், செல்லிங் வச்சும் பண்ணலாம். அதனால் இது வந்து எல்லாருக்குமான கோர்ஸ் தாங்க. நான் என்னோட அந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி வச்சு பெரிய லெவலில் வந்து நான் வந்து பண்ணுறதில்ல. நான் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் தான் அது வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மந்த்லி ஒரு 5 or 6 ட்ரேட்ஸ் தாங்க எடுப்பேன். எடுக்கிற அத்தனை ட்ரேடும் கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸில் தான் போய் முடியும். ஒரு ட்ரேட் கூட ஃபெயில் ஆகிறதுக்கு வந்து சான்ஸே இல்லைங்க, ரொம்ப கம்மி தான். ஆனால் என்ன பிரச்சனைனா அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணணும். எப்போவாது தான் அந்த ட்ரேட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி பொறுமையாக வெயிட் பண்ணி நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் என்னோட கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்னால் என் கேபிட்டலுக்கு அதை வந்து முழுசாக அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எப்போவாது தான் அந்த ட்ரேடே கிடைக்கும். ஸோ கிடைச்சாலும் என்னோட மொத்த கேபிட்டலை அதில் வந்து போட முடியாது. ஸோ இந்த சில ரீசன்ஸ்னால தான் என்னால் அதை ஃபுல் கேபிட்டலுக்கு அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வேறு நிறைய விஷயங்கள்லையும் நான் வந்து டைவர்சிஃபை பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் முழுக்க அதை பேஸ் பண்ணியே ட்ரேட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி எப்படி பிளான் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அது வந்து ஒரு ஈஸியாக ஓவர் நைட்டில் வந்து முடியாது, ஒரு பெரிய ப்ராசஸாக தான் இருக்கும். அதுக்காண்டி நான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இது வந்து மெயினாக இன்ட்ராடேக்கு ஸ்விங்குக்கும் இருக்குது. ஆனால் இன்ட்ராடேக்கு தான் நான் வந்து ரொம்ப வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருப்பேன். போத் ஆப்ஷன் பையர்ஸும் ட்ரை பண்ணலாம், செல்லர்ஸும் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து நம்மளை ஜெனுவின் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைஃப்பில் இந்த டெசிஷன் வந்து எடுத்ததுக்கு எப்போவுமே ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறேங்க. ஸோ அதுவும் இந்த மார்க்கெட்டை பற்றி உண்மையிலே நல்லா புரிஞ்சுக்கிட்டு கிரீடினஸ் வந்து இல்லாதவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஓவர் நைட்டில் நீங்கள் காசை டபுள் பண்ணும் ட்ரிபிள் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு வராதீங்க. உங்களுக்காண்டி ஏகப்பட்ட ட்ரெயினர்ஸ் வந்து இருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த இயர் வந்து எப்படியோ கொஞ்சம் டீசெண்டாக முடிஞ்சிருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் இயர் வந்து இதை விட ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறேன். அதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வருஷம் நம்ம ஏதாவது பிளான் பண்ணுவோம், ஆனால் பிளான் பண்ணுற மாதிரி எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் இந்த வருஷம் வந்து அந்த மாதிரி சொதப்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து இந்த ட்ரேடிங் ரிலேட்டடாக ஒரு ரெசல்யூஷன் வந்து எடுக்கணும்னு நினைப்போம்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த வருஷம் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் வச்சுருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் எந்தெந்த மாதிரிலாம் ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியணும். ஸோ அதை வந்து மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கும்போதும் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரிலாம் மக்கள் வந்து ட்ரை பண்ணுறாங்க மாற்றணும்னு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருக்குமே தெரியும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது மனசில் நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.